Hey guys, welcome to my channel. இங்க பாருங்க சூப்பரான காணாங்கத்தை மீன் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா இது எல்லாமே அழகா கீரல் போட்டு நிறைய மசாலாலாம் போட்டு வறுவல் பண்ண போறோம். முழுசாவே எனக்கு அது மாதிரி பண்ணா ரொம்ப பிடிக்கும். வறுவல் பண்ணிட்டு அதை வறுத்து அந்த மீன் அந்த மசாலா இருக்குல்ல அதுல வந்து மீன் சட்டி சாப்பாடு சட்டியில் மீன் கடாய் சாதம் அது மாதிரி போட்டு பெசரி சாப்பிட்டோம்னா பிரியாணி எவ்வளவு பிடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா அந்த கடாயில மீன் கொஞ்சம் பிச்சு போட்டு மீனையுமே அதுல பிச்சு போட்டு அந்த வறுவல் மசாலாவோட இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். இந்த vlogல நீங்க இதான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காணாங்கத்தை மீனை நம்ம முழுசா வறுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, கீரை எல்லாம் போட்டு. இது ஏன்னா இதுக்குள்ள வந்து இது நல்லா புசு புசுன்னு இப்படி இருக்கும். இது உள்ளெல்லாம் நல்லா மசாலா போனாதான் வறுவல் சூப்பரா இருக்கும். அதனால இதுக்கு கீரல் போட்டுக்கலாம். இப்படி நைஃப் வச்சு இப்படி வந்து கீரல் போட்டுக்கோங்க. அப்போதான் வந்து மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே போகும். ஃப்ரெஷ்ஷாக மீன் சூப்பராக இருக்குது. ரெண்டு சைடும் திருப்பி மசாலா போட்டுக்கலாம். கீரல் சாரி ரெண்டு சைடும் திருப்பி கீரல் போட்டுக்கலாம். இதுக்கு தாண்டி நீ பக்கத்தில் இருந்து சொல்கிறோமா இது ரெண்டு சைடும் திருப்பி கீரல் போட்டு மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன்னா. இதோட ரேட் எவ்வளோடி சொன்னார் அப்பா? இதோட ரேட் வந்து 200 ரூபான்னு சொன்னார் அப்பா. 200 ரூபான்னு சொல்லிட்டு 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காணாங்கத்தை ஃபிஷ் தான். இந்த மீன் வந்து ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே நல்லா கீரல் போட்டுக்கலாம். ரெடி பண்ணிட்டு இருக்க டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வளைச்சி எடுக்கிறான். ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்ன லைட்டிங்லாம் இருக்கு? லைட் செட்டிங் வந்து வெளிச்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பத்தலல்ல, அதனால இந்த லைட் வாங்கி வச்சு இன்னைக்கு எடுக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வெளிச்சம் ஓகேவா இல்லை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து இது வெளிச்சம் வந்து ஃபேஸ்ல வருது, பட் இருந்தாலும் டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. நைட்ல வச்சா கரெக்டா இருக்கும்ல. இருக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இப்போ போடுறேன். இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதில் நிறைய மசாலா வேணும். அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் வீட்டில் ரெடி பண்ணது போட்டுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்துக்கிறியா? சரி, ஓகே. இது கூடவே வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டிங்கன்னா மீன் வறுவல் நல்லாயிருக்கும். லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எடுத்துட்டு வரேன். இது உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு அம்மா உப்பு போட சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். காணாங்கத்தை மீனுனாலே மெயினாக லெமன் வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மற்ற மீன்லையாவது சங்கரா மீன் அந்த மாதிரி தான் நேச்சுரலாக கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் மாதிரி அது லெமன் ஊற்றுறதுனாலும் சூப்பராக இருக்கும். இந்த காணாங்கத்தை மத்தி கவலை மீன்லாம் லெமன் ஊற்றினா தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். லெமன் வந்து ஒரு பாதி லெமன் அளவுக்கு நான் நல்லா பிழிஞ்சிக்க போகிறேன். சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்லடி, செமையாக இருக்குது. லெமன் கட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து பாதி சொல்லி இந்த இருக்க விதையெல்லாம் எடுத்துடுங்க, இல்லைன்னா அது வாயில் பட்டதுன்னா டேஸ்ட்டே மாற்றிடும். லெமன் வந்து இதுக்கு நம்ம சூப்பராக புழிஞ்சிக்கலாம். அடுத்தது வந்து பூண்டு தட்டி போட்டுக்கலாம். மீன் மசாலாவே இவ்வளோதான். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். பூண்டு இப்போ நம்ம இதில் தட்டி போடணும். அந்த வாசனை தான் வந்து செம்மையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மசாலா கலந்து போகிறோம். இதில் பூண்டு இவ்வளோ பூண்டு பெருசாக ஒரு 2 பூண்டு அளவுக்கு தட்டி போட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா இந்த மாதிரி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மீன் இதை போட்டுக்கலாம். இப்படி வச்சு நல்லா இப்படி ஃபுல்லாக மசாலாவை போட்டுக்கோங்க. இந்த கேப்லலாம் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வறுக்கும் போது அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா மசாலா ஏறும். இப்படி திருப்பிக்கலாம். முள்ளெல்லாம் இருக்கும், பார்த்து தான் பண்ணணும். நிறைய ஒரு முள் கையில் குத்திருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? இப்படி பண்ணோன்னா அந்த கீரல் உள்ளெல்லாம் மசாலா நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். தோசை கல் வச்சுக்கலாம். எல்லா மீனுக்குமே மசாலா நான் நல்லா போட்டு வச்சிட்டேன். கலர்ஃபுல்லாக இருக்கா? இந்த மாதிரி தண்ணியோட எண்ணெய் ஊற்றிடாதீங்க, மேலெல்லாம் தெரிக்கும் படும். அதனால் தண்ணி நல்லா தோசைக்கல்லேருந்து போயிருக்கோம். தண்ணி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயணும், எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணெயும் தண்ணியும் நல்லாவே காஞ்சிடுச்சு. பிரிக்க போடு பார்த்து அடுத்தது மீன் வச்சுக்கலாம். 2 சிம்மில் நம்ம வறுக்க போகிறோம். அதனால் வந்து இந்த சின்ன மீனும் கூட வச்சு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மசாலாஸ் நிறைய எக்ஸ்ட்ரா இருந்தது வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவும் உள்ள சில டைமில் இப்படி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம இப்படிலாம் வைப்போம். பார்த்து உடையாமல் திருக்கணும். சரி, பார்த்து உடைச்சிடாத. ரெண்டு பார்த்து திருப்பிட்டேன். உடையாமல் திருப்பிட்டேன்னா ஏற்ற மாதிரி நம்மளும் போக வேண்டியது. தப்பு. சூப்பராக திருப்பி போட்டாச்சு. செகண்ட் ரவுண்டுக்கும் வச்சுருக்கோம். 2 ரவுண்டாக வறுத்துடலாம். மீன்லாம் நல்லாவே வறுத்தாச்சு. நீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாகவும் நல்லா முறுமுறுன்னு செமையாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயை கொஞ்சம் வடிகட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வாவ், பார்த்து பக்குவமாக வேற எடுக்கணும், உடைச்சிடாமல். உடைச்சிடும் போல், எனக்கே அப்படி தான் இருக்குது. எடுத்து வச்சாச்சு. இது வந்து காணாங்கத்தை மீன். இது என்ன மீன்னே தெரில, ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டை வறுத்துக்கலாம். இது கூடவே இந்த மசாலாஸையும் எடுத்துருவோம், இல்லைனா வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அப்போ தான் நம்ம கடாய் சாதம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். செமையாக மீன் வறுவல் ஃபஸ்ட் ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீதி இருக்க மசாலாவெல்லாம் உள்ளே வச்சு இந்த பக்கம் வச்சுக்கலாம். மொத்தமே வந்து 6 மீன், ஒரு மீன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 7 மீன் வாங்கியிருக்காங்க டேடி. மீதி இருக்க மசாலாவெல்லாம் நல்லா வழித்து அந்தந்த மீனில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் ரவுண்டு மீனுமே சூப்பராக ஃப்ரை பண்ணிட்டோம். எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷஸ்லாம். ஜூஸியாக செம்மையாக இருக்குது. மீனை இந்த பெரிய தட்டில் வைக்கவே இடம் இல்லை. இப்படி வச்சுக்கிறேன். தட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. இந்த மசாலாஸையும் எடுத்துக்கலாம். மீன் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம மீனை ஃப்ரை பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. இன்னும் டேஸ்ட்டு தான் பார்க்கணும். மீன் வறுவல் செமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் மீன் வாங்கி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த மீனை டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறோம். மீனெல்லாம் சூப்பராக வறுத்துட்டோம். டேஸ்ட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். ஆஹா, செமையாக முழுசாக சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். இன்னமுமே சூடாக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம எப்பயோ வறுத்தோம். அப்படியே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு கேமராக்கு கொடுப்பேன். சுடுதடி சூடு ஆற வச்சு தான் கொடுக்குறேன் பாரு. எப்படி இருக்குடா செல்லும்? சூப்பராக இருக்குது. வேறு வெயிட்டாக இருக்குது, எல்லாம் குடிக்க முடியல. டேஸ்ட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குடி. நல்லாக்கா. இது கூடவே அந்த கொஞ்சம் நம்மளுக்கு வறுவலோட அந்த மசாலா இருக்கு இல்லையா, பூண்டு எல்லாமே, பூண்டு வறுவல் மசாலாவை அப்படியே ஒரு பைட் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். செமையாக வேர்த்து ஊற்றுது. குக் பண்ணிட்டு வர முடியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளான மசாலா போட்டு லெமன் புளியை மறக்காதீங்க. செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் இப்போ போயிட்டு இந்த மீன் சாப்பிட போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த மீன் வாங்கிட்டு வர சொன்னோம். அப்பா கிட்ட கிடச்சிது, வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ போய்ட்டு எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். பாய்.